ஜெயிச்சோல அதான் முக்கியம். உங்க ஓம் அச்சு ஓட விட்டல 18 வருஷம்ன்றீங்க. உங்க ஓம் கிரவுண்ட்லயே அச்சு ஓட விட்டோம். போங்க ப்ரோ. தோனி வேஸ்ட். தோனிய கேப்டன்சி இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. ஏன் எதனா அதே ஒரு நெக்ஸ்ட்ல இருக்கு. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ கண்ண பார்த்தாலே தெரியுது கதறி கதறி அழுது ப்ரோ இவரே கேளுங்க நல்லா ப்ரோ. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். தோத்தால ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே நோடி டிசி தான் கப்பா. கண்டிப்பா கண்டிப்பா டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கப்புறமா கொடுப்போம். கண்டிப்பா வந்துரும். நீங்க என்ன மேம் சொல்றீங்க? சொல்றீங்க சொல்லுவாங்க வில் கம் பேக் ப்ரோ. அவ்வளவுதான். கம் பேக். அந்த மேட்ச் பஞ்சாப் கப் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல வின் இருக்கா? கஷ்டம். நாங்க வின் பண்ணுவோம். சிஎஸ்கே கஷ்டம். சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல ப்ரோ. தோனி விளையாடுறதுக்கு முன்னாடி ஏன் ப்ரோ வெளிய வந்துட்டீங்க? வேஸ்ட் ப்ரோ கேம். சிஎஸ்கே தான் பெஸ்ட். தோனி வந்து ஃபர்ஸ்ட் சூப்பரா ஆடுவார். இப்போ வயசாயிடுச்சு. அவனுக்கு பயிற்சி வேணும். தோனி கிட்ட பயிற்சி என்ன சொல்ல சூப்பரா. அவன் எல்லாமே அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் போஸ்ட் அடிக்க மாட்டேங்கிறான். பயிற்சி வேணும் சொல்றா. சத்து வேணும். நீ தான் நீங்க இது தோனி அவுட் ஆனா அவன கெத்த. அவன மாதிரி வருமா? தோனி மாதிரி சிஎஸ்கே கெத்தானே இது. அவன் வராது. பொசிஷனை மாத்தணும். அடுத்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்க என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லங்க. வாய்ப்பு இல்ல. முதல்லயே சொல்லிட்டாங்க. இது நாங்க சொல்றதுல இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த இதெல்லாம் வந்து டவுன்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்ல. ஆர்சிபி தான் கப்பா இந்த வாட்டி. இதுக்கு கம்பேக் சிஎஸ்கே தானே இப்போ. விளையாடிட்டே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விளையாடலாம். இதுதான் பிரச்சனை. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இல்ல. சிஎஸ்கே நான் வந்து தலைக்கோசரம் வந்தேன். தலைக்கோசரம் வந்துருக்கீங்க. தலை அடிச்சா தலைவா போதும் அது விளையாடுது. அது ஒரு போதாதா? 6 பார்த்தல, ஸ்டெம்ப் அவுட் பார்த்தல, அதுதானே மேட்ச். அதே போதும்ன்றீங்களா? போதுங்க. ஜெயிக்கிறதால பெரிய விஷயம் இல்ல. நம்ம சிஎஸ்கே மேட்ச் சோ அப்ப சிஎஸ்கே கப் வின் பண்ணா கூட பரவாயில்லை. இருந்தா இல்ல. சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டே இருப்போம். தோத்தானா ஜெயிச்சா தலை தோனி போயிட்டாலும் பாப்பீங்களா? அது சான்ஸ் இல்ல ப்ரோ. சான்ஸ் இல்ல ப்ரோ. சான்ஸ் இல்ல. வரீங்களா? இருக்கிற வரைக்கும் தான். தோனி இருக்கிற வரைக்கும் தான் மேட்ச் பாப்போம். தோனி போயிட்டா எந்த டீம் எந்த மேட்ச் வர மாட்டேன். பார்க்கவே மாட்டேன். சிஎஸ்கே விட்டுலாம் போயிட மாட்டாரு. சப்போஸ் ரிட்டையர் ஆயிட்டாலும் மென்டர் இந்த மாதிரி ஏதாவது போஸ்டிங்ல சிஎஸ்கேல தான் கண்டிப்பா இருப்பாரு. அப்படிலாம் எல்லோ ஜெர்சி விட்டு அவர் போயிட மாட்டாரு. ஹோப்ஃபுல்லி 6th கப் இங்க வாங்கி ஒரு நாள் ஸ்டார் வாங்கிடுவோன்ற நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். சிஎஸ்கேனாலே கம்பேக் பிரான்சைஸி ஓடுதுன்றாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல ப்ரோ. சிஎஸ்கேன்ற பிரான்சைஸிஸ்க்காக தான் வந்துட்டு இருக்காங்க போல. பிளஸ் தோனியை பார்க்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்களா? அதனாலதான். ஆனா பிளஸ் இன்னைக்கு 10th ஓவர்ல வந்துட்டாரு. அவர் வந்தாலும் ஒரு ஹோப் இருந்துச்சு. பட் முடியல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. சிஎஸ்கே தான் பெஸ்ட். ஓகேவா இருந்துச்சுனா எப்படி போச்சுடா? லாஸ்ட் மேட்ச்க்கு இந்த மேட்ச்க்கு என்ன சொல்றது? நிறைய சரியாவே விளையாடாத மாதிரி இருந்துச்சு. நிறைய ஹோப் பண்ணி போனோம். ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுவும் தோனி வந்து ரொம்ப சீசனுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப் பண்றாரு. எப்படி இருந்துச்சு? எப்பவும் போல மாசா சூப்பரா இருந்துச்சு. கேப்டன்ஷிப்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ருத்ராஜ் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணி ஆடி இருக்கலாம்னு தோணுச்சு. டக்குன்னு தூக்குனதுனால அவுட் ஆயிட்டாங்க. என்ன மாத்தனா சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன லாக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்க டீம்ல மொத்தமா? கொஞ்சம் கோஆர்டினேஷன் லாக் ஆகுதுன்னா விஜய் சங்கர் இவங்க எல்லாம் வந்து சரியா கோஆர்டினேட் பண்ண மாதிரி தெரியல. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா டீம் நல்லா இருக்கும். தோனியோட தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? பினிஷ் நான் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால இது மேல நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சோ மேட்ச் தோனிக்காக தான் பாத்துருக்கீங்க. பட் தோனி விளையாடாம பாதியிலே எச்ச காரணம் என்ன? இல்ல மொத்த டீமுக்காகவும் தான் பார்த்தேன். ஆனா விட்டுட்டு அதாவது தோக்க போறாங்க தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால எழுந்து வந்துட்டேன். அதனால நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ண என்ன அவங்க மாத்தணும்? நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ண என்ன அவங்க மாத்தணும்? என்ன சொல்றது? நல்லா ப்ளே பண்ணனும். நிறைய 6s நிறைய 4s அடிக்கணும். அவ்வளவுதான். கடைசியில யாருமே இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா ஆடுறாங்க. பேக்ல ஆள் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல.
ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு மேட்ச். தோனி இனிமே ரிட்டையர் ஆயிரலாம், டைம் ஆயிருச்சு தோனிக்கு. ஆமா கண்டிப்பா. பேட்டிங் ரொம்ப வீக்கா இருந்தது அண்ட் ஃபீல்டிங்கும் ரொம்ப வீக்கா இருந்தது. இந்த தடவை டீமே ரொம்ப சுமார் தான். இன்னைக்கு விஜய் சங்கர் வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்ணி தான் 50 அடிச்சாரு. அது அவுட் ஆயிருக்கலாம் சீக்கிரமா. அவர் கொஞ்சம் மேபி வேற யாராச்சும் விளையாண்டுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய பால் வேஸ்ட் பண்ணாரு. முன்னாள் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாரையும் மிஸ் பண்றீங்களா இந்த இடத்துல? ரெய்னா ஷூர் சூத்துறாங்க ப்ரோ. சரிங்களா, அதுக்கு லாயலா இருப்போம். ஆடுற வரையும் ஆட வேண்டியதுதான். போதும் 3 ரன்னுக்கெல்லாம் கப் அடிச்சு விட்டாச்சு. தோனி கேப்டன்சி எப்படி இருக்கு? பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே மாத்தலாம். ஆமா, கேச்சஸ் எல்லாம் விடுறாங்க. அது கொஞ்சம் பார்த்தா கேஎல் ராகுல மட்டும் அவுட் பண்ணி தான் நல்லா. ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்பவே சிஎஸ்கே வந்து ஃபுல்லா பழைய பிளேயர்ஸ் வச்சு ஆடுறாங்க. ரொம்ப ஏஜ்ட் பர்சன்ஸ் வச்சு ஆடுறாங்க. அந்த அளவுக்கு அஸ்வின்லாம் ஓடவே இல்ல, பாடி ஷேவிங்லாம் பண்ணல. ஆனா அஸ்வின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஹர்பஜன் சிங் ஆல்ரவுண்டர் யாரும் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சாம் கர்ன் கொண்டே வரல. டீம்ல இருக்காரு ஆனா விளையாட வைக்கலையா? பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு இந்த தடவை. ரொம்பவே சீசன் சேஞ்ச் பண்ணனா என்ன சேஞ்ச் பண்ணாங்க? பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஃபீல்டிங் இன்னைக்குலாம் ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஓவராலாவே ரொம்ப சுமாரான டீம் ஆயிர மாதிரி இருக்கு இப்ப. நேத்து நாங்க விட்டோம், இன்னைக்கு விட்டாங்க. பட் 2 பேருமே சாம்பியன் டீம் தான். 17 கப்ல 10 கப் நம்ம தான் வச்சிருக்கோம். சோ டஃப் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் கம்பேக் லாங் டோர்னமெண்ட்ல இன்னும் 10 மேட்சஸ் மேல இருக்கு. கண்டிப்பா கம்பேக் கொடுக்கலாம் 2 டீமுமே. இந்த வருஷம் எந்த டீம் ப்ரோ? பஞ்சாப் செம ஸ்ட்ராங். 3 ரெட் டீம்ல 1 கண்டிப்பா அடிக்க சான்ஸ் இருக்கு. பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி 3 டீம். இந்த வருஷம் ஆக்சன்லயே சிஎஸ்கே வந்து ஃபுல்லா ஓல்ட் பிளேயர்ஸ், இப்ப ஓல்ட் டீம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் தூக்கி அடிக்க பாக்குறாங்க. யாராலும் விளையாடல. 2 பால் 6 அடிச்சோடே அடுத்த பால் 6 அடிக்கிற பிளேயர் அவுட். எல்லா பாலும் எல்லாரும் ஸ்பின்னர் அகைன்ஸ்ட் எல்லாரும் தூக்கி அடிக்க பாக்குறாங்க. ஓகே, நம்மளே ஜெயிக்க முடியாது ப்ரோ. இந்த வாட்டி அப்ப கப் இல்லையா? கப் இல்ல. எந்த டீம் ஜெயிக்கணும் நினைக்கிறீங்க? கப் இருக்குனா? கப் கஷ்டமா தான் ப்ரோ இருக்கு. ஒரு சைட் கொஞ்சம் பேசிட்டு வாங்க ஃபர்ஸ்ட். சொல்லுப்பா, எப்படி தோத்தது எப்படி இருக்கு? பேக் டு பேக் லாசஸ். அதான் அவங்க 50 ஸ்டார்டிங் 2 ஓபனர்ஸ் 2 பேர் 50 ஆடாச்சும் ஒருத்தர் 50 அடிச்சாதான் மேட்ச் நம்ம கையிலேயே வரும். 50 அடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் விக்கெட் குத்துறாங்க இது பவர் பிளேலயே. அதனால டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடுது. தோனி வந்தாலும் அவரும் வயசாயிடுச்சு, இப்ப ரிட்டையர் ஆக போறாரு. ஃபேன்ஸுக்காக தான் பாடிட்டு இருக்காரு. அவரும் ரிட்டையர் ஆயிட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அவரு சீக்கிரமா இறங்க வேணா. லாஸ்ட் 5 hours 3 hours 2 hours அந்த மாதிரி இறங்க சொல்றோம். அவ்வளவுதான், ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்த மேட்ச் பஞ்சாபோட டேபிள் டாப்ல இருக்க டீமோட அது வின் பண்ணலாம் நினைக்கிறீங்க? வின் பண்ணுவோம்னா வின் பண்ணாதானா வின் பண்ணிரும். வின் பண்ணனுனே பிளே ஆஃப் போணும். இது ஃபைனல்ஸ் போணும். போய் கப் அடிக்கணும். அவ்வளவுதான். அது கப் லீக் மேட்ச்லாம் ஜெயிக்கணும். லீகல் மேட்சப்பா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கப் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அத்த குருசாமி ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. நாங்க ஜெயிச்சிட்டு கப் அடிச்சிட்டு வரோம். ஓகேவா? வாங்க. கப் அடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. கப் அடிச்சதுக்கு அப்புறம் அது சீரியஸ் வின் பண்ணனும். மேட்ச் வின் பண்ண பத்தாது தம்பி, சீரியஸா வின் பண்ணனும். சூப்பர் தம்பி. சரி, அவன் உன்னோட மனக்குமரல் தோத்துட்டாரு. பப்ளிக் எல்லாம் வெளியே வராங்க. அவங்கள It was quite good, but we lost. I think we'll be losing. DC will play.
யாரு ப்ரோ ஜெயிப்பா இந்த வாட்டி கப்? யாரும் நல்லா கேம் பண்ணாங்க. ஆர்சிபி தான். இல்ல ப்ரோ, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ. இப்போ சிஎஸ்கே நாக் அவுட் ஆயிட்டா சிஎஸ்கே ஃபேன் சப்போர்ட் யாருக்கு ப்ரோ? சிஎஸ்கே தான் ப்ரோ. இல்ல சிஎஸ்கே இப்போ நாக் அவுட் ஆயிருச்சு. குவாலிஃபை ஆவல. ஆர்சிபி குவாலிஃபை. ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி விராட் கோலிக்காக. நான் தலைவனுக்காக. டீம் கொஞ்சம் காம்பினேஷன் மாத்தணும் ப்ரோ. bowling முகேஷ் சௌத்ரி எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. சேப்பாக்ல ஸ்ரேயஸ் கோபால் ஆடி இருக்கலாம், டீம்ல தான் இருக்காரு. ஓபனர்ஸ் வந்து இன்டென்ட் இல்லாம ஆடுறாங்க. மத்த டீம்லாம் பவர் பிளேல 6 ஓவர்ஸ்க்கு 60-17 அடிக்கிறாங்க. இவங்க 30-40 அடிக்கிறதுக்கே திணறாங்க. அதுவும் இல்லாம விக்கெட்ஸும் விட்டுறாங்க. ஓபனர்ஸ் பழைய மாதிரி கான்வே அண்ட் கைக்வாட் தான் ஆடணும். காம்பினேஷன்ஸ் மாத்ததுனால செட் ஆக மாட்டேங்குது. வேற அதுவும் இல்ல, யாரும் ஸ்டெப் அவுட் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறீங்க? தூபே கொஞ்சம் கரெக்டா மாட்ட மாட்டேங்குது. அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாருன்னா மிடில் ஆர்டர் கரெக்ட் ஆயிடும். சிஎஸ்கே லாஸ்ட் ரெய்னா போனதுக்கு அப்புறம் 180+ எங்கேயுமே சேஸ் பண்ணல. போலிங்ல தான் இது நிறுத்தணும். ஒரு 150-160 சேப்பாக்குனா சேசபிள். 180னா அது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். இப்ப இருக்க சிஎஸ்கே பேட்டிங் ஆர்டருக்கு அது கஷ்டம். கைக்வாட் ஃபயர் பண்ணணும். அவருக்கு லாஸ்ட் 2 மேட்சா அவருக்கு சரியா வரல. அதுவும் இல்லாம எல்போ இன்ஜுரியோட ஆடினாரு. கம்ப்ளீட்லி மேட்ச் ஃபிட் ஆனும் தெரியல. இந்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து அந்த அளவு டாப் கிட்டர்ஸ் இருக்காங்க, பட் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஆனாலும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆனா பவுலிங் சூஸ் பண்றாங்க. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு மேட்சை மாத்தலாம். அதுதான் ப்ரோ, ஸ்டார்டிங்கே இன்டென்ட் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஃபினிஷ் கரெக்டா பண்ணிட்டோம்னா போலிங் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். அஸ்வின் வந்து பவர் பிளேல போடுறாரா அதுக்கப்புறம் போடுறாரான்னு அவருக்கே தெரியல. அவர் தான் வந்து டாப் ஓவர் சேப்பாக்கல. ஹோம் கிரவுண்ட்லயே அவரால் இது பண்ண முடியல. அதுவும் ஏன்னு தெரியல. எந்த டீம்ல எல்லாரும் இப்படி பேசுறாங்க. கம்பேக் கொடுப்போம் அடுத்த மேட்ச் கேகேஆரோட. பஞ்சாபோட 8th அன்னைக்கு டேபிள் டாப்ல இருக்காங்க. அவங்க வின் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா கேப்டன்சி பண்றாரு. அவங்க டீமும் நல்லா இந்த இயருக்கு வச்சிருக்காங்க. பாப்போம், அவங்க இதுல போய் பிட்ச்ல போய் ஆடணும் என்னன்றது பாப்போம். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஃபெண்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அதுதான் ப்ரோ, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்களுக்கு சேசிங் வந்து வரல. ராகுல் திருப்பதிலாம் எதுக்கு டீம்ல எடுத்தாங்கன்னு தெரியல. ஆப்ஷன்ல பெருசாவும் ஒரு ஆடல. கைக்வாடும் திருப்பாத்தியும் ஒரே டீம் மகாராஷ்டிரா. அதனால கைக்வாட் எடுக்க சொல்லி இது பண்ணாங்களான்னு தெரியல. வேற யாராச்சும் கொஞ்சம் கரெக்டான பிளேயர்ஸ்க்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி இப்ப ஜிதேஷ் சர்மாலாம் ஆர்சிபி எடுத்திருக்காங்க, அஷ்டோஷ் சர்மா டெல்லி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தீபக் கூட போனாங்கன்னு தெரியல. அவரும் எதுவும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, டீம்லயும் இல்ல. சோ ஆக்ஷன்லயே முடிஞ்சு போச்சானே இந்த வருஷம். ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் கரெக்டான பை. அஸ்வின் வந்து ஒரு மோர் தென் 9 to 10 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து பாதி வேற யாருக்காச்சும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஒரு ஹிட்டர் அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஜேமி ஓட்டன் ஒரு ஹிட்டர் தான், ஆனா அவருக்கு போலிங் வரல, பேட்டிங் ஓரளவுக்கு வருது. அதனால சாம் கரனும் ஆடுவாருன்னு நினைக்கிறோம். சாம் கரனும் பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபார்ம்ல இல்ல. பாப்போம் அடுத்த மேட்ச் எப்படி போகுது. ஆர்சிபிக்கு ரிவெஞ்ச் இருக்கா ப்ரோ? 50 runs லீடு கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிருக்காங்க 17 வருஷம் கழிச்சு. சோ அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க. அது இப்போதைக்கு இல்ல ப்ரோ, பாப்போம் ப்ரோ எப்படி அடிச்சு வரட்டும்ன்றீங்களா? ஃபர்ஸ்ட் பாப்போம் எப்படி போகுதுன்றத பாப்போம். அடுத்த மேட்ச் பாப்போம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரி கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச், அவ்வளவுதான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்ன ப்ரோ சொல்றீங்க? தோனி விளையாடுறாரு போய் பார்க்கலாம். தோனி விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ரோ வெளியே வந்தீங்க. மேட்ச் எப்படி கேவலமா போச்சு. ஏன் ப்ரோ தோனி ஃபினிஷ் பண்றதுக்குள்ள வெளியே வந்தீங்க மேட்ச்? தோனி கேப்டன்சி ரொம்ப சீசனுக்கு அப்புறம் பண்றாரு. கேப்டன் அவரா? ருத்ராஜ் தானே பண்ணாரு. ருத்ராஜ் வந்திருக்காரா? மேட்ச் என்ன ப்ரோ என்ன லாக் ஆகுது டீம்ல? பேட்டிங்ல யாரும் நிக்கிறதே இல்ல, ஒன்றும் இல்ல. அந்த அளவுக்கு சீசனே அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி போல தொடர்ந்து 4 தோல்வி. மேட்ச் ரொம்ப மொக்கையா போச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ லாக்? எல்லாமே லாக். ஓப்பனிங்கும் கிளிக் ஆகல, மிடில் ஆர்டரும் கிளிக் ஆகல. ஃபினிஷர் ஆடணும், ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கணும், விஜய் சங்கர் ஆடணுமான்னு இனிமே யோசிக்கணும். விஜய்சங்கரை குறை சொல்ல முடியாது ப்ரோ. SRH யாருக்கு ப்ரோ இந்த வாட்டி கப்பு? எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ் லோன் வந்துடும் ஃபைனல். டெல்லி நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல டீமா தெரியுறாங்க. அடுத்த மேட்ச் போட்டு முடிவு எடுக்க போடும். கிங்ஸ் லோன் கன்ஃபார்ம் ப்ரோ ஃபைனல் தெரிஞ்சு. கிங்ஸ்ல இருந்தா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். என்ன டீம்ல லாக் ஆகுது? டீம்ல என்ன லாக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க பவுலர்ஸ். எப்பவுமே சிஎஸ்கே ஃபார்ம்ல என்னன்னா நீங்க ஒரு டீம் செட் பண்ணிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஆட வைப்பாங்க. இவங்க வந்து இனிஷியலாவே டீம் செட் பண்றதுக்கு வந்து
இஷ்டத்துக்கு டீம் பிரிச்சு எல்லாரையும் மாத்தி இப்போ கடைசியா எந்த காம்பினேஷனே தெரியாமலே ஆடிட்டு இருக்கோம்ல. நம்மளுக்கு பவர் ஹிட்டர்ஸ் முன்னாடியாச்சும் இப்போ பேஸ் பால் ஹிட் பண்ற பாப் இருந்தாங்க. அந்த வர பேட்ச் வேற இன்டென்ட் காட்ட மாட்டேங்கறாங்க. வின் பண்ணனும்ன்ற ஒரு இன்டென்ட் காமிக்க மாட்டாங்க. அடிக்கவே போக மாட்டேங்கறாங்க நான் சொல்றேன். பாருங்க 2 மட்டும் தான் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன், வேற யாரும் இருக்காங்க? இதே அவங்கள பாருங்க 2 விக்கெட் போச்சு. அக்ஷர் வந்தாரு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. ஒரு விக்கெட் போச்சு. அபிஷேக் போர்ல வந்தாலும் இன்டென்ட் காமிச்சாரு 6-4 அடிச்சாரு. இங்க விக்கெட் போனா பேட்ஸ்மேன் அப்படியே டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுறாங்க. அடிக்க போக மாட்டேங்கறாங்க. தோனி ரிட்டையர் ஆகணும் ஃபீல் பண்றீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ணல ப்ரோ. தோனி இன்னைக்கு ஆட்டத்துக்கு ரிட்டையர் பண்ணிடலாம். 50 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறாரு. யாரு 50 பால் கழிச்சு இன்டென்ட் காமிக்கிறாரு கடைசி ஓவர். யாரு? தோனியா? விஜய் சங்கர் சொல்றேன். தோனி அவளுக்கு இருக்காரோ அவளுக்கு சிஎஸ்கே நல்லது. இவங்களெல்லாம் ஆட வைக்க வேண்டிய புது யங்ஸ்டருக்காச்சும் வாங்கி பிடிச்சு அவங்க ஏதாவது பண்றாங்களான்னு பார்க்கலாம். அடுத்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இந்த மேட்ச் எல்லாம் சேஞ்சஸ் பண்ணா கிளிக் ஆச்சுனா வின் பண்ணலாம். இருக்கலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பஞ்சாப் ஆட போறோம். அதுவும் அவங்க ஹோம்ல. 8ஆம் தேதி அவ பஞ்சாபுக்கு தரமான பதிலடியா இல்ல பார்க்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப இருக்க படம் தோத்துறவனுங்க தான். அன்னைக்கு டே கிளிக் ஆச்சுன்னா வின் பண்ணுவாங்க. என்ன மாத்தணும் ஃபீல் பண்றீங்க ப்ரோ? நெக்ஸ்ட் சீசன் என்ன மாத்தணும்? பேட்டிங் கன்ஃபார்ம் மாத்தி ஆகணும். மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் எடுத்து ஆகணும். ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் யாராவது எடுத்து போடலாம். கான்வே இன்னைக்கு தானா? கான்வென்ட் வரலாம் நிறைய கிக் ஆகல. அவுட் ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஆட வச்சா அது டிஃபரன்ஸ். நீங்க 5வது மேட்ச்ல சான்ஸ் கொடுத்தா எப்படி? பவுலர்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணாங்களா பர்ஃபார்மன்ஸ்? பவுலர்ஸும் நல்லா பண்ணானுங்க. ஓகே தான் ப்ரோ. பவுலர்ஸ் பவர் பிளேல ஒரு நோ பேக் பால் பவுலர் என்ன லாக் அது மாத்தி தான் அவங்க யோசிக்கணும். நேத்துல வந்து பத்திரனா நல்லா போட்டாரு. நல்ல டாட் பால்ஸ் போட்டாரு. கம்பேக் கொடுத்தாங்க. 180 டீசன்ட் ஸ்கோர் தான். சேஸ் பண்ணிருக்கலாம். பவர் பிளேல கொஞ்சம் கிக் ஆயிடுச்சு. பாருங்க கடைசியா 7 வருஷமா சேஸ் அடிக்கும். ஆமா. சுரேஷ் ரெய்னா போனதுக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து 180 பிளஸ் ரன்ஸ் வந்து ஒரு வாட்டி கூட சேஸ் பண்ணது. அது தெரியுமா அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு? பார்த்தேன் 180 சேஸ் பண்ண நம்ம ஃபைனல்ஸ்ல கூட 2023 ஃபைனல்ஸ்ல கூட நம்ம 212 213 தான் சேஸ் பண்ண வேண்டியது. அப்போ 213 சேஸ் பண்ணா யோசிச்சு பாருங்க நம்ம தோத்து போயிருக்கோம். மழை நாள் தான் தப்பிச்சோம். 170 வந்துச்சு பாருங்க. நல்லா இருந்தது ஆனா தோத்துட்டோம், அதனால சேடா இருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல பேக் டு பேக் லாஸஸ் எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? ஆப்வியஸ்லி சேட் தான். மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் ரிட்டையர்ட் பிளேஸ் எடுத்துருக்கோம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. எல்லாரும் தோனிக்காக தான் மேட்ச் மோஸ்ட்லி பார்க்க வராங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச் போக்க போறான்னு தெரிஞ்சோன்னா பாதிலேயே மேட்ச் விட்டு வந்தீங்க. அது ஏன் ப்ரோ? இல்ல மேட்ச் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட் 2 பால்ஸ் தான் பார்க்கல, இல்ல மேட்ச் பார்த்தோம். தோனிக்காக தான் எவ்வளவு நேரம் இருந்தோம், இல்லைன்னா எப்பயோ வந்திருக்கோம். என்ன ப்ரோ டீம்ல மாத்தணும் நினைக்கிறீங்க? மெயின்லி அஸ்வின், ஜடேஜா அவங்களெல்லாம் தூக்கி யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் தோனி ரிட்டையர் ஆகணும் ஃபீல் பண்றீங்களா இந்த இடத்துல? இல்ல அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஆடணும், நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ரிட்டையர் ஆயிடும். வேற பேட்டர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பிக் பண்ணலையா? பேட்டர்ஸ் தெரியல, யாராச்சும் மிச்ச டீம் மாதிரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் தேவை. நம்ம பேட்டிங் லைன் அப்ல ஸ்ட்ரைக் ரேட் யாருமே ஆட மாட்டாங்க. அதெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஆடுறாங்க. அப்ப இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப்பா ப்ரோ? எந்த சாலுமே ஆர்சிபி கப் இல்ல. கப் அடிக்க வாய்ப்பு இல்லையா? ஆர்சிபி கண்டிப்பா. எம்ஐ கூட இல்ல. வேற ஏதாச்சும் புது டீம் தான். வேற ஏதாவது புது டீம் தானா? குஜராத் வேற ஏதாச்சும் புது டீம் தான். கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி போனா இப்ப கஷ்டப்பட்டு திரும்பி இறக்கி விட்டாங்களே. திருப்பி இறக்கி விட்டாங்களா? அடுத்து பஞ்சாப் போறோம் அவங்க வீட்டுக்கு. வின் இருக்கா? ஜெயிச்சிடலாம். ஈசால கப் நம்ம ஆர்சிபிக்கு கப் இருக்கா? கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிக்கும் ப்ரோ. கஷ்டம் ஜி, சிஎஸ்கே கஷ்டம். எல்லாரும் தோனியை தான் நீங்க பிளேம் பண்ண போறாங்க. ஆனா தோனி பிளேம் கிடையாது. டாப் ஆர்டர் ஒழுங்காவே விளையாடல. ஆனா கடைசியில அவர் என்ன பண்ணுவாரு? முடிஞ்ச அளவு அடிச்சு கொடுத்தாரு. ஆனா தோனி தான் எல்லாம் பிளேம் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இது வந்து எந்த மேட்சுமே சென்னை ஜெயிக்காது. இவனை பாத்துங்க, எங்க பார்த்தாலும் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஒரு 50 ரன் அடிச்சாரு இல்லையோ, ஆனா 50 பால் நல்லா ஆட்டு பண்ணாரு விஜய் சங்கர். சான்ஸ் இருக்கு ப்ரோ, கம்பேக் கொடுப்போம் கண்டிப்பா. பஞ்சாப் அடி இருக்கா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல? பஞ்சாப் நல்ல டீமா இருக்கானுங்க ப்ரோ. பஞ்சாப் தான் அடிப்பாங்க போல. கேப்டன்சி போட்டா அடிப்பாரான்னு தெரியல. ஆனா எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்போதைக்கு அவர்கிட்ட இல்ல. என்ன டீம்ல என்ன லேக் ஆகுது? என்ன லேக் ஆகுது? ஸ்குவாடே மாத்தறாங்க. டீம் ஸ்குவாடே மாத்தலாம்.
இருக்கலாம். எந்த டீம் போன வாட்டி எல்லாம் டவுன்ல இருந்ததோ அந்த டீம் எல்லாம் இந்த வாட்டி நிறைய வாய்ப்பு. இவங்களுக்கு கஷ்டம், வாய்ப்பே இல்ல. வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலையா? இல்ல மேட்ச் அந்த இத ஆர்டரை மாத்தி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்டரை மாத்தி ஆடினாங்கன்னா வின் பண்ணலாம். என்ன லேக் ஆகுதுன்றீங்க லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசன்? இல்லங்க, ஆரம்பத்துல இருந்து அடிக்கணுங்க. ஆரம்பத்துல இருந்து இந்த மேட்சே 20 ஓவர் தான். நீங்க டொக்கு ஒண்ணு ஆட்டிருந்தா என்னைக்கு வின் பண்ணுங்க. அது கூட தெரியாது, ஒரு கேப்டனுக்கோ ஒரு பிளேயருக்கோ தெரியாதா? அந்த மாதிரி ஆடணும், அவ்வளவுதான். பவுலர்ஸ் எல்லாம் சரியா போடலையே. பவுலர்ஸ் போடுங்க, பவுலர்ஸ் போடுறாங்க போடல. ஆக்சுவலா பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல இருக்கிற ஸ்ட்ராங் பேட்டிங் ஆர்டர் இருக்கு. ஒத்துழைமே அடிக்கல. அதாவது அவங்க இதுவா என்ன சொல்லுங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் யாரும் ஆடல. டிக்கெட் எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க? 3000 ஒர்த்தா இருந்துச்சா மேட்ச்? எஸ். ஓகே. சினிமா கார்டு. How was the match bro? சினிமா நைஸ். ஃபைன் நல்லா ஆடுனாரு. சூப்பர். பேக் டு பேக் லாஸஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? as a CSK fan. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பஞ்சாப்க்கு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அடி இருக்கா? சிரமம் தான், டீம் ரொம்ப மோசமா இருக்கு. எந்த சேனல் என்ன சேஞ்ச் பண்ண ஃபீல் பண்றீங்க? என்னப்பா சேஞ்ச் பண்ணோம் எனக்கு தெரியல. மிடில் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணோம். தோனி ரிட்டையர் ஆகணும் ஃபீல் பண்றீங்களா இந்த தருணத்துல? இல்லைங்க, நாங்க ஃபீல் பண்ணல. கேமரா சொல்லிட்டு போங்க. என்ன தோத்துட்டாங்க. பார்க்கலாம், நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். அடுத்து பஞ்சாப் அவங்க ஹோம் கிரவுண்ட் அடி இருக்கா? எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ ஓப்பனிங் வந்து நல்லா இருக்கிறாங்க. ஓப்பனிங் கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணி ஒரு பவர் பிளேல ஒரு 60 ரன் மேல வந்துட்டாங்கனாலே ஓகே. அப்படியே ஃபர்ஸ்ட்ல விக்கெட் பவர் பிளேல டவுன் ஆன உடனே என்ன பண்றாங்க, பிரஷர் ஆயிடுது பின்னாடி வர எல்லாத்துக்குமே. அதனால தான் நம்ம 3 மேட்ச்மே தோத்தது காரணமே. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆடுறவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு 50க்கு மேல பவர் பிளேல 50க்கு மேல கொண்டு வந்தாங்கனால அடுத்து கண்டிப்பா ஃப்ரீ ஆடி வாய்ப்பு பார்க்கலாம். தோனி ரிட்டையர் ஆகணும் ஃபீல் பண்றீங்களா? இல்ல, டோனி ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு டீசென்டான தான் ஆகலாம், ரிட்டையர் ஆகலாம். ஏன்னு கேட்டா ஆயிட்டு ஃப்ரீயா அவர் இருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும், ஆடின வரைக்கும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் ரோல் கரெக்டாக தான் பண்றாரு. வர்றாரு, ஆடுறாரு. ஒரு 4 வருஷமா இப்படி தான் ஆடுறாரு. ஏர்லியா விக்கெட் வந்ததுனால வேற வழி இல்லாதனால முன்னாடி ஆடாதனால இது வந்து ஃபுல்லா லோடு ஏற்ற முடியல. அதனால CSK இந்த வாட்டி கப் கன்ஃபார்மா? இல்ல, வாய்ப்பு கம்மி தான். இதே மாதிரி ஆட முடியாது. ஓப்பனிங் வந்து பவர் பிளேல 50 to 60 மேல வந்தா தான் அடுத்தடுத்து வாய்ப்பு. RCB கப் அடிச்சா சந்தோஷம் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கப்